Hi guys, welcome to Cricket Tamila. Virat Kohli வேர்ல்ட் கப் டி20 2024 விளையாட மாட்டார் அப்படின்றது தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ இதை என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கோலியோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அப்புறமா பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஸோ யூஎஸ்ஏ, ஸோ ரெண்டு இடத்துல தான் வேர்ல்டு கப் டி20 நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது தான் டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரோட ரிப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை தான் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோலி விளையாடல அப்படின்னும் போது, அதாவது ஒரு பெரிய பேட்ஸ்மேன், சொல்லப்போனால் நம்பர் 1 ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து நாட் இன் டி20 ஃபார்மேட், பட் மற்ற ஃபார்மேட்டில் ஒரு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கிறது. அண்ட் இவர் அடித்த ரன் வரைக்கும் இப்போ வரைக்கும் யாருமே அடிக்கலைன்றது தான் உண்மை. அந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து கரண்ட் ஃபார்மில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா விளையாட மாட்டார் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வெளில வந்துச்சுன்னா அதுதான் எல்லாருமே பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக ஆக்குவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை தான் அந்த நியூஸ் பேப்பருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோலியோட ஆவரேஜும் ரோஹித் சர்மாவோட ஆவரேஜும் போட்டிருக்காங்க. பட் இந்த எல்லாமே ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன்சி இல்லை. கோலி கேப்டன் பண்ணியிருந்தாருன்னா அவரும் இந்த புவரான ரெக்கார்ட் வச்சுருந்தா கூட நல்ல கேப்டன் வேணுன்றது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பிளேயரோட ஃபார்மை வச்சு ஒரு ஆர்டிக்கல் வெளில வந்திருக்கு. அண்ட் அதை வச்சு நம்ம மக்கள் எல்லாருமே கோலி விளையாட மாட்டார் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ எஸ், கோலிக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்கு இருக்குது டீமில் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட வரலாம் அந்த இடத்துக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோலி ஒரு அடிக்கிற ரன்ஸ் மாதிரி ரோஹித் சர்மாவால் அடிக்க முடியுமானா எஸ், அவர்னாலையும் டெஃபினட்டாக அடிக்க முடியும். ஆனால் அவர் படித்த ரெக்கார்டு இவர் பண்ணலை, இவர் பண்ண ரெக்கார்டை அவர் பண்ணலை. ஸோ ரெண்டு பேருமே வேறு வேறு. இவர் ஒரு கேப்டனாக விளையாடுறாரு, ப்ளஸ் பிளேயராகவும் பார்க்குறாரு. ஆனால் இவர் ஒரு ஃபுல் டைம் பிளேயராக மட்டும்தான் இவர் பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோலி வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் இருப்பார், அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு அவருக்கு செட்டே ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிளேயர் வந்து அந்த கண்டிஷன் வந்து எப்படி செட் ஆகும், அதை எப்படி மாற்றணுன்றது நிச்சயமாக நல்லா தெரியும். அதுவும் இத்தனை வருஷமாக இருக்கிற கோலிக்கு அவரோட ஃபார்ம் மாதிரி வேறு யாருக்கிட்டேயுமே இல்லை, அவர் இருக்கிற ஃபிட்னஸ் மாதிரி வேறு யாருக்கிட்டேயுமே இல்லை. இந்த இடத்துல வந்து அவர் அதை மாற்றிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக மாற்றுறதுக்கு 100% வாய்ப்புமே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராக்டிஸும் பண்ணுறது இவருக்கு சாதாரண விஷயம்தான். ஸோ அதை இவரால் பண்ண முடியும், அதை இவர் பண்ணவும் செய்வார். அண்ட் இந்த டைம் பழைய மாதிரி இருக்காது, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மாற்றுறதுக்காக வாய்ப்பு தான் நிறையாவே இருக்குது ஃபார் கிங் கோலி த ரன் மிஷின். ஸோ ஏன் இந்த இடத்துல த ரன் மிஷின்ற வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன்னா, இவர் அடிக்காத ரன்னு யாருமே அடிக்கலை இன்ன வரைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ரன்ஸ் அடித்து வச்சுருக்காரு. ஸோ இவரை போய் விட்டுட்டு எப்படிப்பா போக முடியும், அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போனால் எஸ், மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து தான் ஆகணும். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவரை ட்ராப் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு வேறு ஒரு கீ பிளேயர்ஸ் இருக்காங்களான்னா இல்லை. ஓகே, இவரை விட்டுட்டு இன்னும் 2 பிளேயரை எடுத்துகிட்டு போகலான்னா பிளேயிங் 11 தான் அவங்கள வச்சுக்க முடியும். ஸோ இவருக்கு பதில் இவங்க 2 பேர் விளையாடுவாங்கப்பா அப்படி இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால கோலி நிச்சயமாக டி20 விளையாடுவார். ஓகே, விளையாடல, இது எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபார்மை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இவரோட ஃபார்மை எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டி20யில் ஒரு வருஷத்துக்கு மேலே விளையாடாமலே இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானோட விளையாட சொல்லி கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ விளையாடவே மாட்டாங்க அப்படின்னு தான் ரோஹித் சர்மா ப்ளஸ் விராட் கோலி விளையாட மாட்டாங்க, ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஆப்கானிஸ்தானோட டி20 மேட்சஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் 2 பேரையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ரோஹித் சர்மா 3 மேட்சும் விளையாண்டார், வேறஸ் கோலி வந்து 2 மேட்ச் தான் விளையாண்டார். ஓகே ஃபைன் அதெல்லாமே. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கோலியோட ரெக்கார்ட்ஸை வந்து யாருனாலையும் வெயிட் பண்ணவே முடியல. ஸோ தட் அவர் ஃபார்மை திருப்பி ரிட்டைன் பண்ணுவார். ஸோ அந்த விதத்தில் இந்த ஐபிஎல்லுமே இவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அவர் விராட் கோலி ப்ளஸ் ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவோட ஃபார்மை திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப்டன்சிலேருந்து வெளியே வந்திருக்காரு, மும்பை இந்தியன்ஸுன்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்காக விளையாட போகிறாரு. அதில் கேப்டன்சி இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்தார், பட் இப்போ பண்ண போகிறது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதை பண்ண முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா அவரோட ஃபார்மு காட்டலாம். வேறஸ் கோலியுமே அதே மாதிரி கேப்டன்சிக்குள்ளே இல்லை. ஸோ ஃபேப் டு பிளஸஸ் தான் ஆர்சிபியை
கேப்டனைஸ் பண்ண போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோலியோட ஃபுல் ஃபார்மையுமே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ T20 ஃபார்மேட்டில் நல்லா விளையாடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிச்சஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ். அதே மாதிரி ஸ்லோவர் பிச்சஸ் நிறையா பிச்சு இந்தியாலேயுமே இருக்குது. ஸோ அந்த பிச்சில் எல்லாமே அவர் எப்படி விளையாண்டுருக்காரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அண்ட் ஸ்பின் பவுலிங் அந்த பிச்சில் எப்படி ஆடுது, அதை அவர் எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்றதையுமே ஒரு பிசிசிஐ செலக்டராக இருக்கும்போது அதை ரொம்பவுமே முக்கியமாக பார்க்க தான் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்து கிங் கோலி எப்படி விளையாடுறாருன்றத பார்க்க ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சான சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபியோட ஹைப் நெக்ஸ்ட் லெவலில் வர்றதுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி கிளாஷை பார்க்குறதுக்கு? அண்ட் இந்த வாட்டி அதாவது IPL 2024 விராட் கோலி ஆரஞ்சு கேப் வச்சுருப்பாரா, 1000 ரன்ஸை கிராஸ் பண்ணுவாரா, இல்லை எந்த மாதிரி ஃபார்மில் இருக்க போகிறாரு, ஸோ நிச்சயமாக ட்ராப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி கேள்வி எல்லாமே நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸுமே ரிப்ளையில் வரும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு தரீங்கன்றதை நான் எடுத்துப்பேன். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாராவது கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் இல்லை கிரிக்கெட் நியூஸ் ஏதாச்சும் இருந்தால் அவங்க கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுமே என்டர்டெயின் ஆவாங்க, ப்ளஸ் இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீடியோவை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா கஸ்டமைஸ்டு போஸ்ட்டுமே உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ்.